இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. ஒரு வீட்டில் ஏற்கனவே சொன்னது தான் திரும்ப சொல்கிறேன். வீட்டுக்கார அம்மா திடீர்னு உடல்நிலை குறைவால் இறந்துட்டாங்க. இறந்து அந்த பெட்டியில் வச்சு அவங்கள அந்த 4 வண்டி இருக்குல்லையே, 4 வீல் வச்சு ஒரு வண்டி இருக்கும், அது உள்ளே கொண்டு போகும்போது பக்கத்தில் ஒரு செவுரு, நம்ம காம்பவுண்டு செவுரு மாதிரி ஒரு செவுரு இருக்குது. அந்த பெட்டியை தூக்குனவங்க என்ன பண்ணாங்க, அந்த பெட்டியை வந்து இந்த செவுத்தில் இடிச்சிட்டாங்க. இடித்த உடனே ஒரு முனகல் சத்தம் வருது, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சவுண்டு வருது. அந்த சத்தம் இங்கேருந்து வருதுன்னு பார்த்தா பெட்டியிலேருந்து வருது. சரின்னு பெட்டியை வச்சுட்டு என்ன பண்ணாங்க, திறந்து பார்த்தா அந்த அம்மா சாகலை, உயிரோடு தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் அன்கான்ஷியஸாக இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த அம்மா 10 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. 10 ஆண்டுகள். அதன் பிறகு அப்புறம் வயசாகி இயற்கையான மரணம். திரும்பவும் அவங்க இறந்த பிறகு அதே மாதிரி ஒரு அடக்க சடங்கு நடக்குது. அப்பொழுது பெட்டியில் வச்சு அதே மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, அந்த செவுறு பக்கம் போகும்போது திரும்ப அதில் இடிச்சிடாதீங்கப்பா அப்படின்னு சொன்னாரா. திரும்பவும் பெட்டியை வந்து செவுத்தில் இடிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம இன்றைய முன்னுரையில் வந்து அன்னை மரியாளும் வெற்றி என்ற ஒரு தலைப்பில் முன்னுரையானது கொடுக்கப்பட்டது. அதோடு சேர்ந்து வெற்றி அப்படின்னாலே நமக்கு என்னது, மகிழ்ச்சி கொடுக்குது. அன்னை மரியாளும் மகிழ்ச்சியும் அப்படிங்கிற ஒரு சின்ன தலைப்பில் இன்றைய நாளில் நம்ம யோசிப்போம். அன்னை மரியாளும் மகிழ்ச்சி இல்லைங்களா. மகிழ்ச்சி அப்படின்னா நம்ம போயிட்டு ஏஐட்ட போய் கேட்டோன்னா அது நமக்கு கொடுக்குற ஒரு விளக்கம் இல்லைங்களா. மகிழ்ச்சி அப்படின்னா என்ன, ஹாப்பினஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஹாப்பினஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஏஐட்ட போயிட்டு நான் கேட்கும் பொழுது அதுக்கு இவ்வாறாக நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது. ரேஞ்சிங் ஃப்ரம் மொமெண்ட்ரி ப்ளஷர் டு டீப் ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் எ பர்பஸ் என்று சொல்லுகிறது. ஒரு சந்தோஷம், உடனே முடிக்கிற ஒரு சந்தோஷம், எ மொமெண்ட்ரி ப்ளஷர், இன்பம் இல்லைங்களா. அந்த இன்பத்திலிருந்து எ டீப் ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லைங்களா, ஒரு நிறைவான ஒரு ஆழமான நிறைவு தன்மைக்கு இட்டு செல்வது மகிழ்ச்சி என்று சொல்லலாம். நிறைவான நிகழ்ச்சிக்கு அல்லது நிறைவான ஆழமான நிறைவு தன்மைக்கு இட்டு செல்வது மகிழ்ச்சி. இரண்டாவது, அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டிய பர்பஸ், எதற்காக நம்ம அதை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்க வேண்டும். இவை இரண்டும் சேரும்போது அது மகிழ்ச்சியாக மாறுகிறது என்று நமக்கு வந்து ஏஏ சொல்லுது. அன்னை மரியாளும் மகிழ்ச்சியும் என்று பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாள் அத்தகைய நிலையில் இருந்தார்களா என்று பார்க்கின்ற பொழுது பல்வேறு இடத்துல அவங்க அப்படி இருந்திருக்கிறாங்க. அன்னை மரியாளும் மகிழ்ச்சியும், இந்த 2 காரணங்கள், ஒரு ஆழமான நிறைவுத்தன்மையும் அதற்கான ஒரு காரணமும் குறிக்கோளும் கொண்டவர்களாக அன்னை மரியாள் இருந்தார்கள். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. முதல்ல பார்க்குறோம். அதனால தான் மகிழ்ச்சி நிறை மறை உண்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஜெபமாலை சொல்லும்போதே அதில் வந்து இருக்குது இல்லைங்களா. தாயாம் திருவையானது நமக்கு கொடுத்திருக்கிறது அன்னை மரியாளும் மகிழ்ச்சியும் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக நான் பார்க்கின்ற பொழுது அந்த கபிரியேல் வானதூதர் அவர்கள் அன்னை மரியாளுக்கு அந்த நல்ல செய்தியை சொல்வது நாம் இன்றைய நான் வாசித்த நற்செய்தி பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாளுக்கு அந்த நல்ல செய்தியானது கொடுக்கப்படுகிறது. எவ்வாறு அன்னை மரியாள் இது வந்து ஒரு கொஞ்சம் காலம் மட்டும் நீடிக்கின்ற அந்த இன்ப நிலையிலிருந்து ஒரு ஆழமான நிறைவு தன்மைக்கு அன்னை மரியாள் இப்படி கொண்டு போகிறாங்க. சொல்கிறாங்க, வானதூதர் அறிவிக்கும் பொழுது நீ ஒரு மகனை பெறுவார், அவருக்கு இயேசுன்னு பெயரிடுவீர் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கும் பொழுது, கடவுளுடைய அருளால் இதெல்லாம் நடக்கும் என்ற பொழுது அன்னை மரியாள் அந்த ஒரு சாதாரண இன்ப நிலையிலிருந்து ஒரு ஆழமான நிறைவு தன்மைக்கு இட்டு செல்கிறார். கடவுளுடைய திட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதில் இன்னும் பியூட்டிஃபுல் பாருங்கள். கருவுரை இயலாதவர் என்ற எலிசபெத் அம்மா அவங்களும் கருவுற்றிருக்கிறாங்க என்று சொல்கிறார். நிறைவான ஃபுல்ஃபில்மெண்ட், நிறைவான தன்மை, அதற்கு காரணம் இருக்கிறது. இறைவனுடைய திட்டம் இது. எனவே நீர் இந்த மகனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கிறிஸ்துவை நமக்கு மீட்பராக கடவுளாக கொடுத்த அந்த ஒரு நிலை, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆழமான நிறைவுத்தன்மையும் அதற்கு காரணமும் இருக்க வேண்டும். அதுதான் அன்னை மரியாளுடைய முதல் மகிழ்ச்சியாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக எலிசபெத்தை சந்தித்தல். நம்ம வீட்டுக்கெல்லாம் போகிறோம், விருந்தம் மருந்தும் வந்து மாத கணக்கில் 3 நாள் அப்படின்னு இருக்குது. ஆனால் வந்து அன்னை மரியாள் ஏறக்குறைய
3 மாதம் தங்கியிருக்கிறாங்க. சும்மா வெறுமனே போயிட்டு ஏதோ ஒரு சடங்கு இல்லை சொந்தக்காரங்க அதற்காக நான் சென்றேன் அவரை சந்தித்தேன் என்று அல்லாமல், அந்த மொமெண்ட்ரி பிளஷர், ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன காலத்தில் இருக்கிற அந்த இன்ப நிலையிலிருந்து ஏறக்குறைய 3 மாதம் இல்லைங்களா, நல்ல டைம் 3 மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டைம். 3 மாதம் அன்னை மரியாள் எலிசபெத்தோடு தங்கியிருப்பதை பார்க்கிறோம். அந்த ஒரு எளிமையான மகிழ்ச்சி நிலையிலிருந்து ஆழமான நிறைவுத்தன்மைக்கும் அதற்கு காரணமும் இருந்தது இல்லைங்களா. அந்த வயசில் அவங்க கருவுற்றிருக்கிறாங்க. எனவே அன்னை மரியாள் அவரை தேடி சென்று அவருக்கு பணிவிடை செய்து அவரோடு தங்கி இருந்ததை நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அன்னை மரியாள் அந்த மகிழ்ச்சி 2வது மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். 3வதாக இயேசுவினுடைய பிறப்பு பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆண்டவர் கடவுள் தன்னுடைய மகனை அன்னை மரியாள் வழியாக பிறக்க செய்கிறார். அந்த பிறப்பு நேரத்தில் எவ்வளோ துன்பம் இல்லைங்களா. அவர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்கிறார்கள். அதன் பிறகு அந்த ஆண்டவருடைய பெயரை பதிவு செய்ய ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடம் செல்கிறார்கள். பின்னர் வானதூதரால் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் அங்கேயே தங்குகிறார்கள். இவ்வாறெல்லாம் ஆண்டவர் கிறிஸ்துனுடைய அந்த பிறப்பு ஒரு மாபெரும் மகிழ்ச்சியாக மாறுகிறது. அன்னை மரியாளுக்கு மட்டுமல்லாமல் நம்ம எல்லோருக்குமாக ஆண்டவர் கிறிஸ்து எவ்வாறு நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தாரோ, அதுபோல ஆண்டவர் கிறிஸ்து வெறுமனே இறந்து மட்டும் இருந்தால் அது ஒரு மொமெண்ட்ரி பிளஷர். அன்பு சீடர்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் அவர் மீண்டுமாக உயிர்த்தெழுந்தார். இயேசுவில் பிரியமானவர்களே, சிறந்த ஒரு மனிதராக மீண்டுமாக உயிர்த்தெழுந்தார். எனவே நாமும் அவரோடு ஒரு நாள் உயிர்த்தெழுக்கிறோம். எனவே ஆண்டவர் கிறிஸ்துடைய அந்த பிறப்பு நிலையிலே அன்னை மரியாள் முழுமையான அந்த மகிழ்ச்சியை கண்டு கொண்டார். 4வதாக ஆண்டவர் கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தல். அதிலும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. 40 நாள் அன்னை மரியாள் தன்னையும் தன்னை தூய்மைப்படுத்துவதற்கு அந்த மாடப்புறாக்கள் மற்ற காணிக்கை பொருட்கள் எல்லாம் கொடுக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் கிறிஸ்துனுடைய அந்த யூத மரபுபடி 40 நாள் அவருடைய பாவத்தை கழுவிக்கொள்கிறார். ஆண்டவர் கிறிஸ்து தலைப்பேர் அனைத்தும் கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது யூத மரபு. எனவே அந்த பிள்ளை என் பிள்ளை எனக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல், அந்த மொமெண்ட்ரி பிளஷர் இல்லாமல் ஒரு முடிவில்லா ஒரு மகிழ்ச்சியை பெற வேண்டும், அதற்கு ஒரு காரணமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னை தூய்மைப்படுத்துவதோடு ஆண்டவர் கிறிஸ்துவை குழந்தை இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து முழுமையான நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டார். இயேசுவில் பிரியமானவர்களே, இது அன்னை மரியாளின் 4வது மகிழ்ச்சி. 5வதாக இயேசுவை கோவிலில் கண்டுபிடித்தல். அப்போ ஆண்டவர் கிறிஸ்து 3 நாள் கழித்து அப்பொழுது அன்னை மரியாள் கண்டிக்கிறாங்க, ஏன்பா இப்படி செஞ்ச அப்படின்னு. நான் என்னுடைய தந்தையின் அலுவலில் ஈடுபட்டு இருப்ப வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று ஆண்டவர் கிறிஸ்து கேள்வி கேட்டாலும் கூட இயேசுவில் பிரியமானவர்களே, அது ஒரு மகிழ்ச்சியாக மாறுகிறது. ஒரு பெற்றோராக, ஒரு சமுதாயத்தில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த பெண்ணாக அன்னை மரியாள் ஆண்டவர் கிறிஸ்துவை கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். எனவே ஒரு நிலையிலிருந்து, ஒரு எளிமையான நிலையிலிருந்து ஒரு முழுமையான நிறைவுக்கு ஆண்டவர் கிறிஸ்துவை அவர் இட்டு செல்கிறார். அன்று அன்னை மரியாள் கேட்ட கேள்வியால் தான் ஆண்டவர் கிறிஸ்து இன்னும் அதிகமாக கடவுளை பற்றி, தந்தையாம் இறைவனை பற்றி மக்களோடு பகிர்ந்திருப்பார், மக்களோடு பேசியிருப்பார். எனவே அந்த ஒரு நிலையிலே நமது வாழ்வின் செய்தியாக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, உண்மையான மகிழ்ச்சி என்பது இந்த ஒரு சாதாரண ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிவடைகின்ற அந்த இன்பத்தை தாண்டி அதற்கு ஒரு ஆழமான நிறைவுத்தன்மையும் அதற்கு ஒரு காரணமும் இருக்க வேண்டும். பூசைக்கு வரோம், திருவிழாலாம் கொண்டாடுறோம், எல்லாம் மொமெண்ட்ரி, 1 hour 2 hours. ஆனால் அதற்கு பிறகு நாம் செல்லுகின்ற பொழுது நமது அந்த மகிழ்ச்சி என்பது எவ்வாறாக இருக்கிறது, அதற்கு ஒரு ஆழமான நிறைவுத்தன்மையை நாம் கொடுக்க வேண்டும், அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் பிறரை அன்பு செய்யும் பொழுது, பிறரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இறைவனோடு சேர்ந்து எல்லோரும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் அரவணைத்து செல்கின்ற பொழுது அது ஒரு குறிப்பிட்ட நிலையை தாண்டி ஆழமான நிறைவுத்தன்மையை கொண்ட மகிழ்ச்சியாகவும் அதற்கு ஒரு காரணம் கொண்ட மகிழ்ச்சியாக இருக்கும். அதைத்தான் இன்றைய நாளிலே அன்னை மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைய நாளிலே மாதா வழியாக நாம் ஏறெடுக்கின்ற அனைத்து மன்றாட்டுக்களையும் இறைவன் கேட்டு அருள் பெற வேண்டும் என்று தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய நவநாளிலே இறைவன் தாமே நம் மன்றாட்டுக்களை ஏற்று அருள் புரிய அவரை நோக்கி நமது மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம்.